திருக்கைலாயத்தில் நந்தியம்பெருமானுடைய சீடராக சதாசிவயோகி என்பவர் இருந்தார். அவர் சிவாகமங்களில் கரை கண்டவராக இருந்தார். ஒரு சமயம் அவருக்கு பொதியமலைக்கு போய் அகத்திய முனிவரோடு சில காலம் தங்கியிருந்து வரலாம் என்ற ஆசை வந்தது. திருக்கைலாயத்தை விட்டு கிளம்பியவர் வழியில் திருக்கேதாரம், நேபாளம் பசுபதிநாதர் கோயில் தரிசனம் செய்து கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை வணங்கி மேலும் தென்திசை நோக்கி சென்றார். ஸ்ரீசைலம், திருக்காளஹஸ்தி, திரு ஆலங்காடு, காஞ்சிபுரம், திரு அதிகை, சிதம்பரம் முதலிய திருத்தலங்களில் எல்லாம் இறைவனை தரிசித்து வணங்கியவாறு காவிரி நதிக்கரையில் திருவாவடுதுறை வந்தடைந்தார். ஆற்றில் நீராடி கோவிலில் எம்பெருமானை தரிசனம் செய்து அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார். அந்த கோயில் மேலே அவர் மனதில் மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது. பிரிய மனம் இல்லாமலேயே அங்கிருந்து கிளம்பி சென்றார். சற்று தூரத்தில் சாத்தனூர் என்ற கிராமத்தின் அருகே மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து மனம் இறங்கி என்ன ஆயிற்று என்று பார்த்தார். அந்த பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த மூலன் என்ற இடையன் அங்கே இறந்து விழுந்து கிடந்தான். இவன் எழுந்தாலன்றி இந்த பசுக்களின் துயரம் போகாது என்று மனம் இறங்கி தன் கூடு விட்டு கூடு பாயும் ஆற்றலால் இடையனின் உடலில் தன் உயிரை செலுத்தி எழுந்தார். தன் உடலை ஓரிடத்தில் பத்திரமாக வைத்து வந்தார். மூலன் எழுந்தான் என்று எண்ணிய பசுக்கள் ஆனந்தம் கொண்டன. அவற்றுக்கு மேய்ச்சல் காட்டி ஆற்றில் தண்ணீர் காட்டி இளைப்பாற வைத்தார் திருமூலர். பொழுது போன பிறகு பசுக்கள் தாமாக சாத்தனூர் நோக்கி போயின. அவற்றின் பின்னே சென்ற திருமூலர் அவற்றை பட்டியில் அடைத்தார். பிறகு தெருவோரமாக நின்றார். மூலனை தேடி வந்த அவன் மனைவி அவரை பார்த்து மூலன் என்று நினைத்து, ஏயா வீட்டுக்கு வராமல் இங்கேயே நின்றுட்ட, பசிக்கலையா, சாப்பிடவா என்று கூப்பிட்டாள். அவள் நெருங்கி வர அவர் விலகிச் சென்றார். அம்மா, உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஒரு பொது மடத்திற்கு சென்று அங்கு சிவயோகத்தில் இருந்தார். மூலன் மனைவிக்கு அவரது நடவடிக்கைகள் ஒன்றும் புரியலை. அன்றைக்கு ராத்திரி பூரா தூக்கம் வராமல் தவிச்சா. அவளுக்கு மூலனை விட்டா வேறு உறவு யாரும் இல்லை. பெற்றோரோ பிள்ளைகளோ கிடையாது. எனவே மறுநாள் காலையில் ஊர் பெரியவங்க கிட்ட போய் தன் குறையை சொல்லி அழுதா. அவங்களும் மடத்தில் மூலன் உருவில் இருந்த திருமூலரை அழைத்து, ஏன்பா நீ வீட்டுக்கு போகலை, என்ன ஆச்சு என்று விசாரித்தாங்க. பிறகு அவருடைய பேச்சு நடவடிக்கைகளை பார்த்து இவர் சிவஞான வித்தகர் என்று புரிந்து கொண்ட ஊர் பெரியவர்கள் மூலன் மனைவியிடம், இவருக்கு பைத்தியம் இல்லை, வேறு எதன் வசப்படவும் இல்லை, இவர் உன்னுடைய மூலன் இல்லை, மனதை தேற்றிக்கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். திருமூலரும் முந்தின நாள் பசுக்கள் மேய்ந்த இடத்திற்கு திரும்பிச் சென்றார். தன் உடலை விட்ட இடத்துல தேடினார். இப்போது அது அங்கு இல்லை. இறைவன் சித்தம் இதுதான் போலும் என்று உணர்ந்தார். சிவாகமங்களை எளிய தமிழில் ஆக்கவே இறைவன் இத்திருவிளையாடலை நிகழ்த்தியுள்ளார் என்று தன் உள் உணர்வில் அறிந்தார். மீண்டும் திருவாவடுதுறை கோவிலுக்கு சென்று அங்கு மேற்கு புறத்தில் இருந்த அரச மரத்தின் கீழ் அமர்ந்து தவம் செய்யலானார். ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை திருமந்திரம் என்ற நூலாக கொடுத்தார். தன் பணி முடிந்தது என்ற மனநிறைவு தோன்றியதும் திருக்கையிலைக்கு திரும்பினார். மிக எளிய தமிழில் சைவ ஆகமங்களின் சாரத்தை பிழிந்து கொடுத்தது போல திருமந்திரம் உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய திருமந்திரத்தில் காணப்படும் சில வரிகள் இக்காலத்திலும் எடுத்தாளப்படுகின்றன. அன்பே சிவம், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். இந்த வரிகளெல்லாம் திருமந்திரத்திலிருந்து எடுத்து இன்றைக்கும் சர்வசாதாரணமாக கையாளுகிறோம். 12 திருமுறைகளில் திருமந்திரம் 10வது திருமுறையாக திகழ்கிறது. திருச்சிற்றம்பலம்.